இந்த மரம் வெட்ட முடிஞ்சிராப்பா. யாரா அடி அடிச்சது? ஏய் வீக், உன்னை மரம் வெட்ட நாங்க விட மாட்டோம். நீங்களா? உங்க கையை தூக்குங்கடா. அதெல்லாம் முடியாது. இப்படி பண்ணதுக்காக உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இந்த காட்டை காப்பாத்துறதுதான் கரடி சகோதரரோட வேலை. அந்த சமயத்துல மட்டும் நமக்கு பசிக்காம இருந்திருந்தா அந்த கரடிகள் ரெண்டுத்தையும் தொலைச்சு கட்டிடலாம். இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்கு. சரி, கொஞ்சம் மியூசிக்க கேட்போம். பூம்சக்கா பூம்சக்கா. டின்னர் ரெடி ஆயிடுத்து. வாசனையே அள்ளுதே. கொஞ்சமா இருந்தாலும் அட்டகாசமா இருக்குது இல்ல? சிட்டி மோசமான பொல்யூஷன்ல இருக்குது. அத பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். இந்த காலத்துல சிட்டில நிறைய வண்டிகள் ஆயிடுச்சு. என்னோட பசியை எடுக்கலாம்னு பாக்குறியாடா நீ? வெஜிடபிள் வளர்க்கறதுக்காக நச்சு உரங்களை பயன்படுத்துறாங்க. முட்டைகள் கூட பாதுகாப்பானது இல்ல. இதனாலதான் சிக்கன்ஸ் எல்லாத்தையும் ஜங்க் ஃபுட் நாம சொல்றோம். உன்னோட வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? என்ன திக்க விட மாட்டியா நீ? சரி பரவாயில்ல, அதான் கார்ன் இருக்குல்ல. ஜெனடிக்கா மாடிஃபை பண்ணப்பட்ட கார்ன்கள் தான் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த கப்புல ரைஸ் ஆச்சும் இருக்கு. ஆனா ரைஸ் கூட பாத்தீங்கன்னா அது கூட நச்சுத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா அந்த ரைஸை விளைவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை பயன்படுத்துறாங்க. அதனால சாப்பிடுறதுக்கு சேஃபான எந்த விஷயங்களும் இல்ல. இதெல்லாம் நான் இப்போ உனக்கு கேட்டனாடா. இத ஆன் பண்ணாமலே நாம இருந்திருக்கலாம். இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். என்னது ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்? எந்த ஒரு நச்சுத்தன்மை இல்லாம விளைவிக்கப்படுகிறது. இது பாதுகாப்பானது மட்டும் இல்ல, ஆரோக்கியமானதும் கூட. ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் உருவாக்கிடுவோம். சூப்பரா இருக்கு, அட்டகாசமான ஐடியா. டயர்டா இருக்கே. கஷ்டமான வேலையாச்சும் முடிச்சு வச்சோமே. இப்போ இந்த விதைகளை எடுத்து விதைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம பொறுத்து இருந்து வேடிக்கை பார்க்கணும். நல்லா வளரு, ஸ்ட்ராங்கா வளரு. அப்பதான் எடியால திரும்ப நாள் முழுக்க சாப்பிட முடியும். அப்படா இந்த வேலையும் முடிஞ்சுது. கொஞ்சம் இரு, என்னத்தையும் மறந்துட்டனே. என்னது அது? இருக்கிறதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு தேவைப்படுறது எப்பவுமே தொடர்ந்து வர்ற தண்ணி இருக்கிற இடமா. ஏன்னா அப்பதான் அது கெட்டு போகாம இருக்கும். தொடர்ந்து தண்ணி வர்றதுக்கு நான் எங்க போறது? அடடா, ஐடியா இருக்குல்ல. சத்தியமா நான் அதை பண்ணல. டேய், அங்க போறடா. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தண்ணி ஏன் கொண்டு போறோம்? அவன் மரம் வெட்டாத வரைக்கும் நமக்கு எதுக்குடா கவலை? இந்த தண்ணி போதுமா? நல்ல தண்ணியை குடிங்க. துளி விட்டு எவ்வளவு அழகா முளைச்சிருக்கு. சூப்பரு. என்னடா இது புழுவெல்லாம் இருக்கு? எதுக்கு எதுக்கு இது வந்துச்சு? சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த வாட்டி பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இது எல்லாத்தையுமே இந்த புழு சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இங்க பாரு, என் வெஜிடபிள்ஸ் கிட்ட நீ வந்தா உன்னை சுட்டு போசிக்கிடுவான். பாத்துக்க, இங்க இருந்து போயிடு. அப்பாடா, என்னோட வெஜி எல்லாத்தையும் நானே எடுத்து விட்டனே. லாகர் வீக்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா. ஒருவேளை அவன் மரம் வெட்டுற வேலையை விட்டுட்டு போயிட்டானோ? இருக்கும். அப்படி நடந்தாலும் நல்லாதான் இருக்கும். ஃபார்மிங் பண்றோம்னு நிறைய நேரத்தை செலவழிச்சுட்டோம். இந்த மாசம் கோட்டாவை வேற நம்ம முடிக்கவே இல்லை. லாகர் விட்டு இந்த மாசம் கோட்டாவை முடிக்கணும்னா உன் வேலை கிழிஞ்சுது அவன் சொல்லுவான். ஃபார்மிங்கும் பண்ணல, மரத்தையும் வெட்டல, ஒன்றுத்தையும் பண்ண முடியலையே. இங்க எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? வந்துட்டாங்களா? நீங்க இல்லாத குறைதாண்டா எனக்கு. சொல்றத நீ கேட்கவே மாட்டல. ஒழுங்கா அந்த செயின் சாவை இங்க கொடுத்துடுறோம். தார முடியாதுடா. அதே கட்டி ரொம்ப சொல்ல மாட்டேங்கடா. நில்லுங்கடா. இன்னைக்கு நான் உங்களை பிடிக்காம விடவே மாட்டேன்டா. அச்சோ, நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தண்ணியை ஊத்தணுமே. என்ன ஓடி போயிட்டோம்? என்னாச்சு அவனுக்கு?
வட தம்பி, நாம அவன் பின்னாடி போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாடா. நல்லா பெருசா ஸ்ட்ராங்கா வளருங்க, அப்பதான் என்னால நல்லா சாப்பிட முடியும். ஓ, வெஜ்ஜிஸ் அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கானா? பார்க்கவே டேஸ்டா இருக்குலடா அண்ணா. அண்ணா, நாமளும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வெஜிடபிள் கார்டன் வைக்கலாமாடா? வச்சிடுவோம். ஒரு வகையில இதுவும் நல்ல ஐடியா தான். சூப்பர். அட வீணா போனவங்களா. ஹலோ, என்னய்யா? நான் தான் உன்னோட பாஸ் பேசுறேன். இங்க பாரு, இந்த மாசம் போட்டா முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? உன்னோட வேலையை விட்டு தூக்கணும்னு உனக்கு ஆசையா? கவலைப்படாதீங்க முதலாளி, மாசம் முடியறதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. ஓ, இங்கிட்ட யாருமே இல்ல. ஈஸியா இருக்க போகுது பாரு இது. யாராவது என்ன சிரிக்கிறாங்க? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னது என்னைய பார்த்து பண்றாங்களா இங்க? அற்புதம், இதோ நமக்கு வாய்ப்பு. என்னது? அந்த விக்காதான் இருக்கணும். வாடா போலாம். சீக்கிரமா வாடா. இன்னொரு மரமும் விழுந்துருச்சு. இன்னும் 8 பட்டினா போதும். இவன் தானே தெரியும். நம்ம லேட்டா வந்துட்டோம். மரத்தை வெட்டுற சுகமே தனி சுகதாயா. லாகர் வேக். இனி என்னால பொறுக்க முடியாது. ஹேய் டப்ளூ, அவனை தாக்குடா. இப்ப என்ன பண்றது? போறடோ. எங்க காட்ட அழிக்காதடா. ஐயோ, அதுக்கு நாங்க உன்னை விட மாட்டோம். டேய் தம்பி, நம்மள ஒருத்தர் இந்த காட்டை பாதுகாக்கணும். இங்க பாரு, நான் போய் ஃபார்மிங் பண்றேன். அந்த லாகர் விக்கு மேல நீ ஒரு கண்ணு வச்சுக்க, சரியா? ஓகேடா. இல்ல, எல்லாத்துலயும் புழுகளா இருக்கு. இது எப்படா இங்க வந்துச்சு? என்னோட கார்டன் மொத்தமா போச்சு. என்னால எதுவும் செய்ய முடியலையே. என்னால எந்த வேலையும் உருப்படியா பண்ண முடியல. பேசாம இதை அப்படியே விட்டுடுவோமா? கரடிகளும் கார்டனை வச்சிருக்காங்க இல்ல? ஐயா, செஞ்சிருவோம். அடே விக்கு, நீ பெரிய புத்திசாலிடா. அட, இதை எடுப்போம். நாமளாம் ஃபார்மிங் பண்றதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. நீ வேணா பாரு தம்பி, அந்த வெஜ்ஜஸ் எல்லாம் சீக்கிரமாவே வளர்ந்துரும். வந்துரு வந்துரு. நம்ம பொருள் எல்லாம் வச்சிருக்கோம். அவனை விடக்கூடாதுடா. வந்துரு. யாராவது அடிச்சது? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. தப்பெல்லாம் எதுவும் பண்ணலடா. தப்பிச்சு போயிடலாம் நினைச்சாடா நீ? இங்க பாருங்கப்பா, ப்ளீஸ், நான் எதுவுமே பண்ணலப்பா. என்னோட கார்டன்ல புழுக்கள் எல்லாம் வந்துருச்சு. நம்புங்க ஐயா, நான் தெம்பா ஏதாச்சும் சாப்பிடலாம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். இவனை பார்த்தா பாவமா தான் இருக்கு. சரி, கவலைப்படாது. இந்த வாங்கிக்க, இத நீயே எடுத்துக்கோ. வளர்ந்ததுல இதுதான் பெரிய வெஜிடபிள்ஸ். இத பத்திரப்படுத்த தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். நல்லா இருக்கு தம்பி. அந்த ஒரு கேபேஜ் மட்டும் எப்பறா அவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு? அதுவா, நான் வீட்லயே உருவாக்குன ஸ்பெஷல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணேன். ஆனா என்ன, அது ஒண்ணுக்கு தான் பத்துனுச்சு. இதோட ஸ்மெல் ரொம்ப அற்புதமா இருக்கு. டேஸ்டும் நல்லா இருக்கு. அடடா, அப்படி போடு. லாகர், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
அச்சோ. இந்த மரம் நல்லா இருக்கு. சரி, இதை வெட்டுவோம். அச்சோ, எடிய முடுக்கடா. இதுக்கு மேலேயும் அந்த கரடிகளா சும்மா விட்டு வைக்கவே மாட்டேன்டா. நாளைக்கு மட்டும் விடியட்டும். அந்த கரடிகளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். என்னடா இது, இந்த மரம் இவ்வளவு வருஷம் அழகா இருக்கு. பென்சில் எடுத்து உடனே இதுல மார்க்கிங்க போடுறான். இதை போட்டோம்னா போதும். ஓலையே காணுமே, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. உனக்கு ஏதாவது தெரியுமாட்டா? என்னடா யோசிக்கிறேன்? ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பானோ? அப்ப வீட்டுல வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். ஓகே, டேய் தம்பி, உன் எக்ஸைட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்குடா. ஓ, இங்க போடுறான்னா இந்த கோடு தான் எல்லாமே தெரியுமா? ஆமாடா, சரியா சொன்ன. எனக்கும் தான். சரி, நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து தேடி பார்க்கலாம். சரியா? இல்லடா அண்ணா, இப்பவே முடிச்சிடலாம். அங்க நிலவ பாரு. முழு நிலவு அன்னைக்கு நைட்டு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் காட்டுக்குள்ள நடக்கும். தெரியாதாடா? நிஜமாவா சொல்ற? வாடா, வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த கரடிகளால நம்மளுடைய வாழ்க்கை நாசமா போகுது. சல்லி பைசா கூட சம்பாதிக்கவே முடியல. பசி வேற வயித்த கில்லுது. பிக் சார், உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு. என்னது டெலிவரியா? இந்த நேரத்துல என்னவா இருக்கும்? என்னதுடா இது? 3 கேக்கா? அப்படி போடுறா. திருவிழா நேரம் வந்துருச்சு இல்ல? பாஜு ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. நமக்காக 3 கேக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு. இது 30 வருஷத்துக்கு நல்லா இருக்குமா? அப்படி போடு. ரேடியோ ஸ்டோரிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிற. ஸ்கைலேண்டனை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மாடர்ன் டைம்ஸ்ல ஸ்கைலேண்டை ஏற்றி பறக்க விட்டா மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா போர் நடக்கும்போது அந்த சமயத்துல இருந்த 3 ராஜ்யமுமே இன்னொரு ராஜ்யத்தை சுத்தி வளைச்சிருச்சு. அந்த சமயத்துல உதவி கேட்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி இது எவ்வளவு அழகா இருக்கு. ஏண்டா அண்ணா, ஏதோ அமானுஷம்னு சொன்னா அதுதான் இது எல்லாமே. ஏண்டா தம்பி, எல்லாத்தையுமே நம்பிடுவாடா நீ. அங்க பாடுறா, அதெல்லாம் வெறும் விளக்குகள்டா. என்ன? நல்லா பாருடா, அதுல ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆமா, அதெல்லாம் என்னது? பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அது என்னது? தேங்காவாடா? பழம் மாதிரியும் இருக்கு. அது கேட்டியோ? நான் பிடிச்சிட்டேன். இது தேங்காடா அண்ணா. இதோட இன்னமும் அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறேன். அடே ஆரடிகளா, இருங்கடா, இன்னைக்கு விளையாட்ட ஆரம்பிப்போமா? ஜாக்கிரதா தம்பி. என்ன நடக்குது இங்க? இது போதுமாடா? இனிமேலாவது தொந்தரவு பண்ணாம இருக்கடா. அப்புறம் என்ன, இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ஆடி பார்த்துருவோம். இதை வச்சு அந்த கரடிகளோட கதையை நம்ம முடிச்சிருவோம். டேய் தம்பி, எழுந்துடுறா. டப்ளு, திரும்பவுமா? இது இரும்பு மாதிரி இருக்கே. அச்சோ, பழங்கள்லாம் எங்கடா போச்சு? என்ன திடீர்னு இரும்பு சாமானா நம்மள தாக்குது? அந்த விளக்கு தானே காரணம். வட நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அந்த விக்கி ஏதோ மலை மறிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன்டா ஸ்லோ? அப்புறம் வேகமா போ. அப்ப நீ கீழே இறங்கி ஓடி வரலாம்ல? தலை சுத்துதுடா, ஓடுனா விழுந்துருவேன். போங்க. தம்பி, என் முதுகுல இருந்து கீழே இறங்குடா.
இதுக்கப்புறமாவது இந்த விக்கு கிட்ட வம்பு வச்சுக்காதீங்கடா. இனிமே அவங்க தொல்லை நமக்கு இருக்காது. அப்பாடா, அதே மாதிரி நம்ம வேலையும் நம்ம நிம்மதியா பார்க்கலாம். ஆஹா, இதை சொன்னா பாஷி நம்ப மாட்டாரே. அப்புறம் இந்த மாசம் கோட்டாவையும் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். கொல்ல பண்றதுக்கு தான் அந்த கரடிக இல்ல. அப்புறம் என்ன வேலையை ஆரம்பிடா விக்கு. பயமா இருக்கு. அண்ணா, உனக்கு அந்த வாசனை வருதாடா? இரு, காடு பத்திக்கிட்டு எரியுதுடா. தடுக்கிறது இத தண்ணியை ஊத்தி தாண்டா அணைக்க முடியும். ஆனா நதி ரொம்ப தூரமா இருக்கேன், என்னடா பண்றது? ஆமால, யோசி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ இப்படி பண்றதால நெருப்பு வேகமா தான் எரியுது. இருடா, யோசி, ஏதாவது பண்ற. ஐடியா கிடைச்சிருச்சு. இதுவும் வேலைக்கு ஆகல. பாத்தியாடா, நான் நெருப்பு அணைச்சிட்டேன். சூப்பரா தம்பி, இப்ப இதே மாதிரி பண்ணுவோம். சரிடா. அப்புறம் என்ன? ஆமா, நம்ம மார்க் பண்ண ட்ரீ எங்க? இங்கிட்டு இருக்கு. அடடா, ஆரம்பிடா. அந்த கரடிகளோட தொல்லை இல்லாம நான் வேலை பார்க்கறதுனால கூடிய சீக்கிரமே பெரிய பணக்காரனாக போறேன். என்னது எரியுது? சரி தம்பி, வாடா போலாம். எல்லாத்தையும் அணைக்கணும்ல. அச்சோ, இப்ப என்னடா பண்றது? நீங்க என்ன பண்ற? அசையாதீங்கடா. அச்சோ, வழியை விட்டு போகடா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த நெருப்பெல்லாம் எப்படியாவது அடைச்சாகணுமே, இல்லைன்னா எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகிறதோட என்னோட வேலைக்கு போயிடுவே. இது வேலைக்கு ஆகல. யோசிடா, இது வித்தியாசமா இருக்கே. எரியுதே. அடுத்து என்ன பண்ணணும்? சரிடா. என்ன பண்ற நீ? ப்ளீஸ், இதை மட்டும் அடைச்சு கொண்டிருக்கா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஓரமிடோ. நல்ல வேலை, அணைஞ்சு போச்சுரா. உடஞ்சிருச்சுலடோ. அச்சோ, திரும்பவும் பத்திக்கிச்சே. இதை அடைச்சிருக்கடா, அடைக்கடா. எக்ஸ்டிங்யூஷர் கையில இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, ஆரம்பிக்கடா. அச்சோ, நம்ம இந்த நெருப்புல மாட்டிக்கிட்டோம்டா. இந்த நெருப்பு எப்படிதான் இவ்வளவு அதிகமாச்சு? சரி, இந்த இடத்துல இருந்து நாம எப்படியா தப்பிச்சு போறது? அண்ணா, அங்க மேல பாரு. அடடா, இது எல்லாமே என்னோட தப்புதான். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க, வேண்டாம். எல்லாமே என்ன பண்ண போறாங்க தெரியலையே. இடி இடிக்குதுடா, எனக்கு பயமா இருக்குடா அண்ணா. எல்லாம் முடிஞ்சது. அப்படியோ? ஐயா, மழை பெய்யுதுடா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம்டா. இதை யாரா என் தலையில கொண்டு வந்து கவுத்தது? ஒழுங்கா போயிடு. இனிமேல் அந்த மலைக்கு பக்கமே போக மாட்டேன். போயிடு. கொஞ்சம் விட்டு தோடே எரிஞ்சு போயிருக்கட்டும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே.